ஹாய் நண்பா. இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் தான் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இருக்காங்களா, அவங்கள ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, அத்லெட்டிக்ஸில் 100 மீட்டர், 400 மீட்டர், அதில் 2 மேலு இல்லைனா ஃபீமேல். ஓகேவா? பேஸ்கெட் பாலில் 2 மேலு, செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர் அதில் ஒரு மேல் ஆர் ஃபீமேலு, வாலிபாலில் 2 மேல். ஸோ டோட்டலாக ஒரு 7 வேக்கண்ட் எடுக்கிறாங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் ஜேஎம்ஜி ஸ்கேல் 1 அந்த போஸ்ட்டுக்கும், கிளர்க் போஸ்ட்டுக்கும் ஏஜ் 18 to 26. உங்களுக்கு ரிசர்வேஷனும் வரும். ஓகேவா? அந்தந்த கேட்டகரி வைஸ். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது. ப்ளஸ் ஆஃபீஸர் ஜேஎம்ஜி அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஷுட் ஹேவ் ரெப்ரசன்ட் த கண்ட்ரி. நீங்கள் கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் மெடல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுமாரி கிளர்க்குக்கும் சிலது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ ரிலாக்ஸேஷன் சொல்லியிருந்தால எஸ்சி எஸ்டி அந்த கேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வரும். அதர் பேக்வேர்டு கிளாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 years வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பண்ணுவாங்க. இது எப்படின்னா, குவாலிஃபிகேஷனை 1:10 அந்த ரேஷியோவில் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் அப்ளிகேஷன் இருக்குது. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் ட்ரையல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது முடிஞ்சோடனே உங்களுக்கு இன்டர்வியூ. ஸோ 3 ஸ்டேஜாக உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். டோட்டலாக 100 மார்க்ஸு. அந்த பேஸ் பண்ணி உங்களை எடுப்பாங்க. ஓகேவா? இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மெத்தட் வைஸ் உங்களுக்கு வரும். அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு மார்க்கும் தராங்க. அப்புறம் என்னென்னா, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் எவ்வளோ மார்க்ஸில் வரும். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இது ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற யாரும் அப்ளை பண்ண முடியாது. பர்ஃபார்மன்ஸ் ட்ரையல்ஸ்னு ஒன்று சொன்னாங்களே, செகண்ட் ஸ்டேஜ். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கும், கிளர்க்குக்கு 10 மார்க் தராங்க. ஸ்பீடு எண்டூரன்ஸ் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 5ம், கிளர்க்குக்கு 10 போஸ்ட் தராங்க. கேம் ஸ்கில் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 20 மார்க்கும், கிளர்க்குக்கு ஒரு 25 அப்படின்னு தராங்க. ஓகேவா? இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மட்டும் 30 மார்க்கும், கிளர்க்குக்கு மார்க் எதுவுமே கிடையாது. ஸோ அதில் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் எப்படி வரும் அதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு ஒரு 48,000 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 சேலரி ப்ளஸ் அலோவன்ஸ் அது இதுன்னு போக ஒரு 85,000 உங்களுக்கு சேலரி வரும். இதே கிளர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 64,000 ஒரு 65,000 கிட்ட உங்களுக்கு அலோவன்ஸ் அது இதுன்னு போட்டு எல்லாமே வரும். ஓகேவா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது ஒன்றும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. லைட்டாக பார்த்துக்க தான். ப்ளஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதை கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அப்ளையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 4/2/2026 24/2/2026 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா எடுத்துக்கப்படாது. ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 175 ரூபா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காகவும், மற்ற கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பே பண்ணிக்க வேண்டாம். முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. டேட் முடியதுக்குள்ளேயே அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.